வணக்கம் மக்களே. கைஸ் இந்த கேம் டைமில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கேம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பற்றி சொல்லணும்னா இது ஒரு போட்டி கைஸ். ஸோ நிறைய ஆன்லைன் பிளேயர்ஸ்லாம் அந்த போட்டியில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு வரணும். இது சாதாரணமாக வர முடியாது கைஸ். பல தடைகள் நம்மளை கவுக்கிறதுக்காகவே பல விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு வரணும். ஸோ இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா ஃபால் கைஸ். இது ஒரு பிசி கேமு. இதே மாதிரி மொபைலில் ஒரு கேம் இருக்குது. ஸோ அது பேர் வந்து ஸ்ட்ரம்பிள் கைஸ். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட்டு வரோமா இல்லை லாஸ்ட்டில் தடவி விட போகிறாங்களான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம கேமுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் நம்மளோட ஆள். நம்மளுக்காக போட்டியில் கலந்துக்க போகிறவர் இவர் தான். ஸோ ஹெல்மெட்லாம் போட்டு பக்காவாக ரெடியாக இருக்கும். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் அட்டம் கைஸ். ஃபஸ்ட் அட்டம் எப்படி போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தால் கோல்டு, செகண்ட் வந்தால் சில்வரு, தேர்ட் வந்தால் பிரான்ஸ் தான். ஸோ அதுக்கு சில பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. 740 ஃபஸ்ட்டு வந்தால், 725 செகண்ட் வந்தால். ஸோ தேர்டுக்கு வந்து 712 தான். கைஸ் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு வர ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஃபஸ்ட் அட்டம் தான். நானே ஃபஸ்ட்டு இந்த கேம் ஆனதில்லை. ஸோ நாங்கள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்மளால் இங்கே நிற்கிறான் பார்த்தீங்களா, மற்ற எல்லாமே ஆன்லைன் பிளேயர்ஸ். சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. பபுள்ஸ்லாம் வர வருது. வலி எங்கே? இங்கே வலி இருக்குது. ஏறா ஏறா ஏறா. ஓகே வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்கே? ஓ இங்கே இருக்கு வலி. அடைச்சா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இறங்குடா இறங்குடா இறங்குடா. ஐயோ ஃபேனெல்லாம் இருக்கு. ஜம்ப் பண்ணு. ஓகே கைஸ். எகுறா. ஆஹா என்னையா டோராக இருக்குது. இந்த கேப்பில் குச்சிடணும் கைஸ். ஓகே இந்த கேப்பில் போகணும், இந்த கேப்பில் போகணும். வலி எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது கைஸ் வலி. கொடுத்தாங்க. இருக்குடா. கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். டெக்ரிடி டெக்ரிடி டெக்ரிடி. இருங்க பொறுமையாக பண்ண எங்கன்னா போயிடலாம். ஓகே வந்தாச்சு. இதுக்கப்புறம் எங்கே? ஓ ஃபேன் மாதிரியா அது? அப்படியே மேலே போ. ஓகே இப்படி தான் வழின்னு நினைக்கிறேன். இது மேலே போகணுமா? ஓ இந்த கட்டையில் போகணுங்க எகர்ரா. இப்போ எப்படி ரூட் எப்படிடா? முதல்ல இங்கே ஜம்ப் பண்ணணுமா? அவ்வளோ தூரம் போக மாட்டான். இருங்க இங்கே போயிட்டு கீழே போகலாமா? இருங்க இதில் ஜம்ப் பண்ணி. ஓ பவுன்ஸ் ஆகுது. சூப்பர். வாங்க டைவு. இதில் டைவில் அடிக்கலாம் கைஸ். ஜம்ப் பண்ணு. ஓகே கைஸ் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இப்படி போகணும்னு நினைக்கிறேன். ஓ இது வழுக்குமா? பார்த்தீங்களா இங்கே வழுக்கும். அந்த இடம் வழுக்குது கைஸ். ப்ளூ கலராக எதுவும் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டாக வழுக்குது. ஜம்ப் பண்ணு. போயிடலாம். அடைச்சே. ஸோ இங்கே ஒரு வழி இருக்குது ஸ்ட்ரைட்டாக. ஓ 8 பேர் போயிட்டாங்க. மொத்தம் 19 பேர் குவாலிஃபிகேஷனு. 8 பேர் போயிட்டாங்க. 19 ஆளாக நான் போயே ஆகணும். ஆஹா தள்ளிட்டு போகுது. ஓ அதில் படக்கூடாதா? சூப்பர். இப்படி ஜம்ப் பண்ணு. அப்பா ஓ இன்னும் முடியலையா? இந்த சைடுன்னு காட்டுது. யாராடி? இப்படி தான் போகணும். ஓகே கைஸ் இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுமா? வந்துட்டேன். இரு யாப்பா. ஓஹா அப்பா ஏறா. அடைச்சா கிட்ட வந்துட்டாங்க கைஸ். கிட்ட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்கேட்டிங்லேயே போயிடு. எப்படிலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஓ டைம் ஆச்சா? சூப்பர். டைம் வேறு இருக்குது கைஸ். இதில் எல்லாம் காலி. இங்கேருந்து எல்லாருமே காலி. ஸோ இவங்க மட்டும்தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க அடுத்த ரவுண்டுக்கு. 9 குவாலிஃபைடு. நம்ம அவுட்டு. ஓகே கைஸ் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் வந்து ஓரளவு கிட்ட போயிட்டோம். ஆனால் டைம் முடிஞ்சிருச்சு. சரி செகண்ட் அட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணலாம். எப்படி போகுதுன்னு தெரில, வாங்க பார்த்துடலாம்.
இல்லை ஒரு ரவுண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் guys. நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி இருந்தால் ஈஸியாக போயிடலாம். ஆனால் இதில் புது ஸ்டேஜஸ் நிறைய இருக்குது. அதுதான் இதில் கஷ்டமே. இந்த ஸ்டேஜ் பேர் வந்து ஷார்ட் சர்க்கியூட் தான். ஸ்டேஜை பார்க்கவே பயமாக இருக்கு. சரி வாங்க மோதி பார்த்துடலாம். ஓகே வந்தாச்சு. இதுதான் ரூட்டா? ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு ரூட்டு காமிச்சிடுறாங்க பார்த்தீங்களா? அப்படி போயிட்டு பார்க்கும் போதே தலை சுற்றுதே. எங்கே தாயா இருக்குது ஃபினிஷிங் லைனு? ஓ, ஃபினிஷிங் லைன்லேருந்து தான் எடுத்துகிட்டு வரீங்களா? ஓகே கைஸ், ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஆள் பார்த்தீங்களா இங்கே இருக்கான். வாங்க போகலாம். ஏறா இதை ஏறவே பிரச்சனையாக இருக்கு. எப்படி ஏறுறது? ஓ, இது மேலே ஏற முடியாது கைஸ். இது இங்கே தான். இது பவுன்ஸ் ஆகுது மேலே பார்த்தா. ஏறு. ஆரம்பமே சூப்பரு. அப்பா, இது மேலே ஏறும். ஓ, இது மேலே ஏறணும் கைஸ். ஏறா ஏறு. ஓ, சுற்றி தான் வரணுமா? அது மேலே ஏற முடியல கைஸ், சுற்றி தான் வரணும் போல இருக்கு. இதை பார்த்தீங்களா, இங்கே வழி இருக்கு. ஏறு. அப்பா, இந்த இடத்த தாண்டவே பட. ஓ, தள்ளாத. அப்பா, மாட்டிக்கிட்டேன். ஓகே வந்தாச்சு வெளியே. இருடா. தள்ளி விடுது கைஸ்ல. எங்கே போதுனே தெரியல கைஸ். இந்த சர்க்கிள் பார்த்தீங்களா, சுற்றி விடுது அப்படியே. அப்பா, ஜம்ப் பண்ணிடு. அப்பா, எப்படியோ கைஸ் முட்டி மோதி வந்தாச்சு. ஐயோ, இருங்கடா. ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த ஸ்டேஜ். ஜம்ப் பண்ணிடு. அப்பா, ஒரு வழியாக வந்தாச்சு கைஸ். ஏறு. எப்படி ஏற முடியாதா? எந்த வழி? ஓகே. ஓ, வழி இல்லையா? ஜம்ப் பண்ணிடு. இது திறக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம் கைஸ். இல்லைனா இந்த ரூட் வழியாக போகலாம். ஏன்னா எப்படியோ போயிடலாம். இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ ஜிண்டா வைங்களா அப்படியே. ஓ, இது பின்னாடி அடிக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் இருந்ததை வந்து முன்னாடி புஷ் பண்ணுச்சு. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி புஷ் பண்ணுது. இது ஃப்ரண்ட்டில் தான் புஷ் பண்ணுது. இதுலேயே போயிடலாம். என்ன பேக்கில் புஷ் பண்ணுது? ஜம்ப். சூப்பர். அப்போ அது வேலைக்கு ஆகாது. இப்படி போகலாமா? இங்கே ஒரு வழி இருக்கு கைஸ். இங்கே அப்பா வந்தாச்சு உள்ள. இது என்ன இடம்? வாங்க அது மேலேயே நம்ம போட்ட. சூப்பர். ஐயோ, இருங்கடா ஓடிடு. ஐயோ, எப்பா வந்தாச்சு கைஸ். எப்படியோ முட்டி மோதி வந்தாச்சு. லேப் கம்ப்ளீட்டடா? இன்னும் ஒருத்தன் தாங்க வச்சிருக்கான். 18 பேரும் உள்ளே போயிட்டாங்க. அந்த கடைசி ஆள் நான் தான். ஏறா. எப்படி? ரொம்ப கஷ்டம் கைஸ். ரொம்ப பயிற்சி வேணும் போல இருக்கு இந்த கேம் ஆட. ஒரு ஸ்டேஜும் ஒரு விதமாக இருக்கு. ஃபஸ்ட்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு கைஸ். அட்டெம்ப்ட் நம்பர் 2வும் ஃபெயிலியராக போயிடுச்சு. அட்டெம்ப்ட் நம்பர் 3ல கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணி ஆகணும். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆளை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நம்ம ஆள் கலர் மாற்றிக்கலாம். நம்ம ஆள் ட்ரெஸ்ஸஸ் மாற்றிக்கலாம். நிறைய ஸ்டேஜஸ் முடிக்கும் போது நிறைய வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் அன்லாக் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் சிம்பிளாக அப்படி இருப்பார். ஸோ நம்ம ஸ்டேஜ் ஆட நிறைய அவுட்ஃபிட்ஸ் கிடைக்கும். அவுட்ஃபிட்ஸ் கிடைச்சோன்னா நம்ம ஆள் எப்படி மாற்றிக்கலாம். இது மாதிரி நிறைய அவுட்ஃபிட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ டிசைனாக நம்ம ஆளை ரெடி பண்ணி விளாட்லாம். எந்த கலர் இருக்கலாம்? ப்ளூ வச்சு பார்க்கலாம் கைஸ். ப்ளூ தான் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது. ப்ளூ நம்ம லக்கி கலராக இருக்குமான்னு தெரியல, வச்சு பார்க்கலாம். சரி வாங்க அட்டெம்ப்ட் நம்பர் 3 ஆரம்பிக்கலாம். நம்மால் களத்தில் டை வச்சு தான் போவார். ரூஃப் டாப் ரஷ்ஷா. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரூஃப் டாப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த அட்டெம்ப்டில் வந்து நம்ம பொறுமையாக போக போகிறோம் கைஸ். ஸோ பொறுமையாக போனாலே போயிடலாம் போல இருக்குது. ஸ்பீடாக ஓடனா எங்கன்னா போய் மாட்டிக்கிறோம்.
அதனால் பொறுமையாக போகிறோம். சரி ஆரம்பிக்கலாம். இங்கே இருக்க வழி. தொப்பியெல்லாம் போட்டு வந்திருக்கான். டேய் தொப்பிக்காரா, அடைச்ச. ஓகே இங்கே இருக்க வழி. இங்கேருந்து என் கும்பலாக போனாலே ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. நம்ம தனியாகவே போகலாம் வாங்க. ஏய் சே, எங்கே வழி இருக்குது, எது வழி? ஓகே கைஸ், ஒரு வழியாக அங்கேருந்து வந்தாச்சு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேறு வழியாக ட்ரை பண்ணலாம். ஓ இது உள்ள போகணுமா? ஏய் ஏறா ஏறா ஏறா, போயிடலாண்டா. பொறுமையாக போகிறோம். இந்த அட்டம்ப்ட்டு பொறுமையாக கடைப்பிடிக்கிறோம். ஏய் போடா அப்படி. அப்பா ஏறியாச்சு கைஸ். ஓகே வந்தாச்சு. வழி இருக்கா இங்கே? எது வழி எது முட்டு நிறுத்தலையே. அப்பா வந்தாச்சு கைஸ். குத்த மதிப்பாக ஜம்ப் பண்ணியே வந்தாச்சு. மேலே என்ன ட்ரோனா? ஏறா, இது அடியில் போயிடலாம். ஜம்ப் பண்ணிடு. ஓகே இங்கேருந்து வந்து இது மேலே ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ். புடி புடி புடி. ஓகே இந்த அட்டம்ப்டில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். பொறுமையாக போய் நம்ம முடிக்கிறோம். ஆஹா ஆஹா ஆஹா. ஓ இங்கே விட்டானுங்களா? சூப்பரு. இரு இரு இரு, பொறுமை பொறுமை. ஓகே கைஸ் மேலே வந்துட்டோம். இது வேறு சுற்றிட்டுருக்கு, மேலே பட்டா தள்ளி விட்டுருமோ? இங்கே தான் கைஸ் போன வாட்டி இதாகிடுச்சு. இப்படி திரும்ப திரும்ப திரும்ப. ஓகே இதுக்கப்புறம் எங்கே? ஓ இதுலையா? சைடில் ஜம்ப் பண்ணி போகணுமோ? ஓகே கைஸ் அதே மாதிரி இங்கே எதுவுமே சப்போர்ட்டே இல்லையே. ஆஹா அந்த ட்ரோன். ஓ கீழே வந்துட்டோமா? கீழே வழி இருக்குது கைஸ். ஸோ மேலே போயிருந்தால் ஈஸியாக போயிருக்கலாம் போல இருக்குது. ஏறு 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 ஏறு. கீழே வழி இருக்கா? ஓகே இந்த முதல்ல தலையை பார்த்தீங்களா? இந்த முதல்ல தலையை நான் ஃபாலோ பண்ணலாம் கைஸ். ஃபாலோ பண்ணாரு. ஓ இப்படி தான் கைஸ் வழி. அப்பா தாச்சு கைஸ். அப்பா கீழே குனி. இந்த முதல்ல தலையை நான் ஃபாலோ பண்ணியே போயிடலாமா? அது ஏறு ஏறு ஏறு. கீழே போயிடலாம். அப்பா எங்கே இருந்தோ குதிச்சு வந்துட்டோம். வழி இருக்கா? ஓகே அப்பா டைவ் வச்சிட்டோங்க. அடைச்சா மேலே போகவே முடியலையே. ஓ இது வழி இல்லையா? ஆ 16 பேர் போயிட்டாங்க. டைம் இல்லை. ஏறா ஏறா ஏறா. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அட்டப் நம்பர் 3யும் ஃபெயிலியர் கைஸ். இந்த கேமில் வந்து நிறைய பயிற்சி தேவைப்பட இருக்குது. பல பயிற்சிகளுக்கு அப்புறம் தான் அந்த கேம் ஜெயிக்க முடியும் போல இருக்குது. 3 அட்டம்ப்டும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே ஃபெயிலியர். சரி ஓகே கைஸ், கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்டம்ப்ட் நம்பர் 4. இந்த அட்டம்ப்டில் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட போக முடியுதா பார்க்குறோம் கைஸ். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டோம். கிட்ட போய் தான் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இந்த ஸ்டேஜை முடிக்கிறோம், அப்படி இல்லைன்னா கிட்ட போயிடும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட போகிறோம். எந்த தடைகள் வந்தாலும் தாண்டிட்டு போயிட்டே இருக்கோம் கைஸ். கிளம்ஸி கார்னிவலாம் ஸ்டேஜை பார்க்கவே ஏதோ சொல்கிறதே இல்லை கைஸ். இந்த ஸ்டேஜை நம்ம முடிக்கிறோம். கார்னிவல்னால் திருவிழா மாதிரி, அதான் கார்னிவல் சொல்லுவாங்க. அப்போ நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த ராட்னம் மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுமையாக போகிறோம், பொறுமையாக போய் முடிக்கிறோம். ஸ்டார்டிங்கில் மேலே இருக்க வழி. ஓடிடு ஃபஸ்ட்டு ஓடு. இருக்குதா? அந்த கும்பலாக போனாலே ரூட்டே தெரியாது கைஸ். ஓ மேலே ஜம்ப் பண்ணுமா? இருக்குடா இருக்குடா இருக்குடா, பொறுமையாக போங்கடா. போடாத அடைச்ச. லிஃப்ட்டு மாதிரி கைஸ் அது. பார்த்தீங்களா சொன்ன மாதிரி ராட்டின மாதிரி இருக்கு பாருங்க. எப்பா எப்பா இருங்கடா இருங்கடா. கும்பலாக போனால் போக முடியாதுடா, ஒருத்தனா போங்களா. எங்கேயோ குதிச்சிட்டாங்க கைஸ் கேப்பில். இரு 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 இரு. அப்பா இங்கே பாருங்க, உள்ளே வேறு எதாவது கட்ட சுற்றிட்டு இருக்கு. அப்பா இருடா.
ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே ஏதோ சுற்றிட்டு இருக்கு. கீழே போயிடலாம் நம்ம. ஏய் பார்த்தீங்களா, கப்பன் சாசர் ரைடு மாதிரி இருக்கு. ஏறு ஏறு ஏறு. அப்பா பிடிச்சாச்சு. இந்த முதல்ல தலையை ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓ, கீழே போயிடலாமா? கீழே ஓடிடலாம் கைஸ். தலை சுத்தும் போல இருக்கு. வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு அதை பிடிச்சா அந்த சைட் போயிடலாம் பாருங்க. எப்படி பார்த்தீங்களா, டார்சான் மாதிரி தான். இது சிம்பிளாக இருக்குது கைஸ். ஓ, வந்துட்டுமா? வந்தாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓவர். இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்குல்ல. இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் ஷார்ட்டுன்னு நினைக்கிறேங்க. சீக்கிரமாக வந்துட்டோம். போன ஸ்டேஜ் மாதிரி இல்லை. போன ஸ்டேஜில் புரட்டி எடுத்துட்டானுங்க. ஓ, இது ஸ்டேஜ் வந்து ஸ்கைலைன் ஸ்டம்பிளா? ஸ்கையா? ஆகாயத்துலேயே இருப்பானுங்க போல இருக்கு. ஆகாயத்துலேயே போகணும் போல இருக்கு. எஸ், வெற்றிகரமாக ரவுண்டு 2க்கு வந்துட்டோம். ஸோ ரவுண்ட் 1 ஜெயிச்சிட்டோம். இது ரவுண்டு 2. ஸோ ரவுண்ட் 1ல் வந்து 18 பேர் குவாலிஃபை பண்ணுவாங்க. இதில் வந்து அதோட கம்மியாகும். 9 பேர் ஏதோ தான் நினைக்கிறேன் குவாலிஃபைங்க்கு. ஆஹா, பார்க்கவே கிருகிருன்னு இருக்கு. டைட்டில் வேற காமிச்சிட்டானுங்க. ஃபால் கைஸ். ஓகே கோ. இதில் 13 பேர் கைஸ். என்ன இது? எங்க வழி இருக்கு, எது பல்லோனே தெரியல. இப்போ எப்படி போகிறது? எங்கடா வழி இருக்கு? ஓ, ஜம்ப் பண்ண ஐட்டம். ஏய், ஓ, இதில் நின்று ஜம்ப் பண்ணால் லைட்டாக ஜம்ப் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, கரெக்டாக நான் இதில் நின்றுடணும். ஓகே, அதை தாண்டி வந்தாச்சு. அப்பா, ஓ, கீழே தள்ளிடுமா? இந்த டைமிங்கில் போனோம் கைஸ். ஐயோ, வரமாண்டால அடி விழுது. ஓடிடு. தள்ளண்டா, நீ வரையாண்டா. அப்பா, இந்த கேப்லேயே போயிடலாம். ஓகே கைஸ், வந்தாச்சு. இது வரைக்கும் 4 பேர் அதுக்குள்ள. ஏய், அடச்ச, மறைஞ்சு வருது ரூட்டு. இதில் போகலாமா? இருங்க கைஸ், அதில் போயிடலாம். ஓடுறோம். இப்போ அப்போ அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடணும். டைமிங் தான் முக்கியம். போயிடு. ஜஸ்ட்டு இதில் வந்துட்டோமா? இப்போ எங்கே வரும்? இங்கே வருது. டைமிங் தான் கைஸ் முக்கியம். இதில் இங்கே இருக்குது. இங்கே வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்துட்டோமா? இப்போ இங்கே. ஓகே, அப்பா வந்தாச்சு கைஸ். வழியா எகுறா. அது இல்லை போல கோழி. இந்த மாதிரி என்ன ஆகும்? வா, சுவிட்சு கைஸ். அதை மிச்சம் எங்கே ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? வழி இல்லை அந்த சைடு. சூப்பரு. 12 பேர் உள்ளே போயிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான். முடிஞ்சது. எலிமினேட்டட். ஸோ அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகும் குவாலிஃபைங் நம்பர். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. ஓ, இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் 8. ஆனால் இதில் நம்ம இல்லை. நம்ம போன ரவுண்டில் எலிமினேட் ஆகிட்டோம். ஸோ இது மாதிரி வந்து அந்த குவாலிஃபைங் நம்பர் கம்மியாகிட்டே வரும் கைஸ். கடைசியில் 2 நிற்கும். 2 பேர் மட்டும்தான் மோதுவாங்க. அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. சரி வாங்க, இந்த ஆட்டத்தில் நம்ம இல்லை, வெளியே போயிடலாம். ஓகே கைஸ், ஆனால் அட்டப் நம்பர் 4 வந்து ரவுண்டு 2 வரையும் போயிடும். ஆனால் மொத்தம் இதில் எத்தனை ரவுண்டு இருக்குன்னு தெரியல. முதல்ல அதை செக் பண்ணணும். முதல்ல 5 ரவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 18 குவாலிஃபை, அப்புறம் 13. இப்போ வந்து 8 இருந்தது. அப்போனா இன்னும் 2 ரவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்தால் தான், இந்த 4 ரவுண்டில் குவாலிஃபை ஆகி 5th ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் பல பயிற்சி தேவை கைஸ் இந்த கேமில் ஃபஸ்ட்டு வர. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அடுத்த ஒரு கேம் பிளேயில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து வரும்.
ஓகே கைஸ், இதுவரை இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.